குருவே துணை. இப்பதினை பார்த்து கொண்டிருக்கும் சிம்மராஜ் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கண்ணகுளம் சேட்டு ஜோதிடரின் பணிவான வணக்கம். நாம் இப்பதில் காண இருப்பது மாத பலன் வரிசையில் செப்டம்பர் மாத பலன் உங்களுக்கு எவ்வாறு இருக்கப் போகிறது, என்ன பலாபலன் கிடைக்கப் போகிறது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, வேலை கிடைக்குமா, திருமணம் நடக்குமா, கஷ்டம் தீருமா, நினைச்சது நடக்குமா, இப்படி உங்கள் கேள்விகளுக்கு விடை சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்கள், பாருங்கள், விரிவாக பார்ப்போம். உங்கள் ராசிநாதன் சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலே இருக்கிறார், ஆட்சியில். எவ்வளோ சிறப்பு பாருங்க. உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி தான். குடும்பத்தில் இதுவரையில் இல்லாத அளவுக்கு பேரும் புகழும் உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். உழைப்பு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். எல்லோரும் உங்கள் பேச்சு கேட்பார்கள். குடும்ப தலைவர் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். உங்களுக்கு வார்த்தைக்கு எல்லோரும் கட்டுப்படுவார்கள். அந்த அளவுக்கு ஒரு ஆதாயம் சாதகமாகவும் இருக்கும் இந்த மாதம். அப்பாவால் ஒரு ஆதாயம், அப்பாவுக்கு உங்களுக்கு இருந்த உறவு மேம்படும். இவ்வளோ நாள் அப்பா கூட சண்டை போட்டு இருந்தீங்களாலும் இந்த மாதத்துலேருந்து நல்லா சிறப்பாக இருப்பீங்க. அப்பாவில் வர விட சொத்து பணம் எதாக இருந்தாலும் வந்து சேரும். அப்பாவோட ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அரசியல் வேலை செய்பவர்களுக்கு அதிகாரியுடைய நட்பு வட்டம் நல்லாயிருக்கும். ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். பணிபெயர் கூட வேலை செய்யும் நண்பர்களுக்கும் ஒரு சாதகமாக இருப்பீங்க. ஒரு உங்களுடைய தொழிலில் ஒரு தனி திறமையை காட்டும் வாய்ப்பு இந்த மாதிரி உங்களுக்கு தேடி வரும். பெஸ்ட்டு ஒர்க்கர் ஒன்று அவார்டு வாங்கலாம், சர்டிஃபிகேட் வாங்கலாம், 4 பேர் பாராட்டுவாங்க. ஒரு குரூப் லீடராக அவங்கள தேர்ந்தெடுப்பாங்க, இல்லை ஊர் தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க. அதனால் இந்த மாதத்தில் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது சிம்மராசர்கள். நீங்கள் தான் காட்டுக்கு ராஜா மாதிரி, வீட்டுக்கு ராஜா தான் நீங்கள் தான், நாட்டுக்கு ராஜா நீங்கள் தான். உங்களை மீறி யாரும் எதுவும் செய்ய முடியாது. எல்லோரும் உங்களுக்கு அடங்கி போகும். கோபத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிங்கனாக்கா போதும். மிகச்சிறந்த பெரிய ஞானியாகவும் பெரிய ஆளாகவும் வந்து விடுங்க. இந்த மாதம் கேது இருப்பதனால் ஆன்மீக பயணம் சிறப்பாக இருக்கும். தெய்வ பக்தி கூடும். இதனாலே குடும்பத்துக்கு கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைலாம் வரும். என்ன எப்போ பார்த்தாலும் கோயில் குளம் சாமின்னு பேசுங்கிறாட போயிட்டு வராடேன்ட்டு வருத்தப்படாதீங்க. எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஆன்மீக பயணம், ஆன்மீக டூர், கோயில் கும்பாபிஷேகம், கோயில் கட்டும் வேலை, இந்த மாதிரி கோயிலுக்கு டொனேஷன் காசு நிறையா கொடுக்கறது, இதெல்லாம் அமைப்பு நல்லா இருக்குது. கூடுமானவர்கள் சிவன் கோவில், சிவகுடும்பம், முருகர், விநாயகர், சக்தி, இந்த மாதிரி சென்று வழிபடுவது இந்த மாதத்தில் சிறந்தது. இல்லை காலையில் எழுந்துன்னு ஒரு சூரிய நமஸ்காரம் செய்ய 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 வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உடன் புதனும் சேர்ந்திருப்பதனால் படிப்பு மேம்படும். கல்வித்துறையில் வேலை செய்கிறவர்கள் ரொம்ப சாதகமாக இருக்கும். நண்பர்களாக ஒரு ஆதாயம் கண்டிப்பாக உண்டு. தாய்மாமா உறவு சிறப்பாக இருக்கும். இதுவரை தாய்மாமா உங்களுக்கு ஆவாது சண்டை கண்டை போட்டு இருந்தீங்களா, மாமாவே பேசுவார். என்னடா தம்பி எப்படி இருக்கிற, என்ன ஏது பேசுவாடி, என்ன மச்சான் எப்படி இருக்கிறேன்னு பேசுவாடி. பயன்படுத்திக்கலாம். உறவு மேம்படும். ஆதாயம் கிடைக்கும். நண்பர்களாக ஒரு ஆதாயம். நீங்களே ஒரு காதலில் விழ வாய்ப்பு இருக்குது. காதல் வசப்பட வாய்ப்பு இருக்கிறது. கொஞ்சம் கவனம் தேவை. பேர் கெட்டுடாதுங்க, பேர் கெட்டு போயிடும். அதனால் கொஞ்சம் லட்சமாக இருங்க. காதல் செய்பவர்களும் காதல் சக்ஸஸ் ஆகும். திருமணம் ஆகும், கலவு பண்ணுற அது சக்ஸஸ் ஆகும், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். காதல் கைகூடும். ஏதோ 1-2 ஃபெயிலியர் ஆகும். உங்கள் சுயஜாதகப்படி 5ஆம் அதிபதி தசை புத்தி நடக்கணும், கண்டிப்பாக உங்களுக்கு காதல் சக்ஸஸ். 7ஆம் அதிபதி தசை புத்தி நடக்கும்போது கண்டிப்பாக திருமணம், நாள்பட்ட திருமணம், தடைகள் எல்லாம் விலகி திருமணம் நடக்கும். சிம்மராசி அன்பர்கள் புத்திரபாய்க்கு வேண்டி காத்து கொண்டு இருப்பவர்கள் கூட ஒரு அற்புதமான செய்தி, நல்ல செய்தி வரும். புத்திரபாய்க்கும் உண்டாகும். பிள்ளைகளுக்கு உங்களுக்கு அந்த உறவு மேம்படும். கடன் தொழிலேருந்து விடுபட போகிறீங்க. எவ்வளோ கடனில் இருந்தாலும் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆக போகிறீங்க. செவ்வாய்க்கிழமை நாளில் கடன் அடிச்சுட்டு வாங்க. கடன் இல்லாத வாழ்வை நீங்கள் பெறுவீங்க. எப்படி செவ்வாய்க்கிழமை நாளில் கடன் அடைக்க கடனே இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். எதிரி உங்களை வாழக்கூடாதுன்னு நினைக்கிற எதிரி கூட சரி அப்படியே அடங்கி போயிடுவா. நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க.
ஆரோக்கியத்தில் ஒரு சின்ன சின்ன பாதிப்பு இருந்தாலும் நாட்டு வைத்தியம் மூலம் அது மேம்படும். கவனமாக இருங்கள். தினசரி வாக்கிங் போங்க, சின்ன சின்ன வேலை செய்யுங்க, ஆரோக்கியம் மேம்படும். வயசானவர்கள் சரி, நடுத்தர வயசானவங்களும் ஆரோக்கியம் ரொம்ப 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 முக்கியம். மாணவர்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். படிப்பில் கொஞ்சம் கவனம் தேவை. படிப்பு கொஞ்சம் மந்தமாக இருக்கும். பச்சை கயிறு கட்டிட்டு போங்க, இல்லை பச்சை கலர் கட்சிப் கையில் வச்சுக்கோங்க. படிப்பு மேம்படும், சிறப்பாக இருக்கும், ஞாபக சக்தி கூடும். அதனால் படிக்கும் மாணவர்கள் இதை கடைபிடிப்பது மிக 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 சிறப்பு. அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் இந்த மாதம் நடக்கும். உங்கள் ராசிக்கு 7 ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார், குரு பார்வை பெற்றிருக்கிறார். அதனால் கணவன் மனைக்குள் ஒரு பெரிய பூபங்கமே வெடிக்கும், சண்டை வரும், மனஸ்தாபம் ஏற்படும். இருந்தாலும் பாதிப்பில்லாமல் குரு பார்வையால் அதெல்லாம் அடங்கி போகும். வருத்தப்பட வேண்டாம். எப்படி அடங்கி போயிடும், புஷ்ஷுன்னு பொங்குற மாதிரி அப்படியே அடங்கியும் போயிடும். ஏன்னா குரு பார்வை அப்படியே அமைப்பு விடுவார். உங்களுக்குள்ளே ஏற்படும் பிரச்சனைகளை எல்லாம் சரி பண்ணி விடுவார். நண்பர்களால் ஏற்படும் பிரச்சனைகள், தொழில் அதாவது பார்ட்னர்ஷிப்பில் ஏற்படும் தொழில் பிரச்சனைகள் எல்லாம் வந்து அப்புறம் சால்வ் ஆகும். வருத்தப்பட வேண்டாம். திடீர் யோகம், மனையால் ஒரு யோகம் காட்டுது. மனையால் ஒரு திடீர் யோகம் பயன்படுத்தி கொள்ளலாம். மனையை குடும்பங்களை திட்டாதீங்க, அன்பாக படிச்சுங்க. பொதுவாக வீட்டிற்கு பெண் பிள்ளைகளை திட்டாமல் அன்பாக பழகுவது மூலமே உங்களுக்கு யோகம் சேரும். ராசிக்கு 8 சனி பகவான் இருப்பது, ஆயுள்காரகன் 8 அமர்ந்திருப்பது, ஆயுள் பங்கம் ஏற்படாது. ஹாஸ்பிட்டலில் பெட்டில் இருந்தாலும் சரி, கோமாஸில் இருந்தாலும் நல்லா வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதனால் ஆரோக்கியம் மேம்படும், உயிருக்கு ஆபத்து இல்லை, ஆயுள் கூடும். தெரியுதுங்களா? ஸோ தொழிலில் அதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும். வண்டி ஓட்டும் போது ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க. கால்நடை வைத்து கொண்டிருப்பவர்களுக்கு கால்நடையில் ஒரு பாதிப்பு ஏற்படும். ஒன்று திருடு போகும், இல்லை உடம்புலாம் பாதிப்பு ஏற்படும். ஸோ அதனால் கால்நடை வைத்திருப்பது மட்டும் இந்த மாதம் கொஞ்சம் கவனம் தேவை. கால்நடையை கொஞ்சம் நல்லா பத்திரம் பார்த்துங்க. ஒரு சில விரயம் காட்டுறதுனால கண்டிப்பாக நீங்கள் நல்லா கொஞ்சம் கவனம் தேவை. மற்றபடி பெரிய அளவுலாம் பாதிப்பில்லை, பயப்பட அளவில் ஒன்றும் பாதிப்பு இல்லை. உங்கள் ராசிக்கு 11 குரு பகவான் இருப்பது மிக மிக சிறந்த யோகம் என்று சொல்லலாம். லாபஸ்தானத்தில் குரு பகவான் நிறைய லாபத்தை கொடுக்க போகிறார். ₹1 போட்டாக்க ₹100 லாபம், ₹100 போட்டால் அப்படியே பெருகி அப்படியே பல மடங்கு லாபத்தை தருவதனால் இந்த மாதம் லாபம், தொழிலில் லாபங்கள்லாம் சிறப்பாக இருக்கிறது. அதுவும் குழந்தைகள் மூலம் சிறப்பான ஆதாயம் இருக்கிறது. அப்படி குழந்தைகள் மூலம் ஆதாயம், பெண் பிள்ளைகளோட ஆதாயம், இதெல்லாம் இந்த மாதத்தில் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. அதனால் ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம். வேலை தேடிட்டு இருக்கவங்க கூட ஒரு சிறப்பான வம்சமாக அமைக்கிறது. உங்கள் ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் 10ஆம் அதிபதி தசா புத்தியோ குரு பார்வையில் அமர்ந்திருந்தால் இந்த மாதம் போய் வேலையில் சேருவீங்க. பரீட்சை எழுத பாஸ் ஆகிட்டு வேலைக்கு போயிடுவீங்க. இல்லை பரீட்சை எழுதுறவங்க தான் நல்லா அருமையாக பரீட்சை எழுதுவீங்க. ஆக மொத்தம் அரசாங்க வேலைக்குண்டான சாதகமான சூழல் இந்த மாதம் ஓடிக்கொண்டிருக்கு. திருமணமும் அதே போல் காத்து கொண்டிருக்கும் நீண்ட காத்து கொண்டிருப்பவர்கள் திருமணம் கண்டிப்பாக கைவிடும். உங்கள் ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி தசைய புத்தி, 5ஆம் அதிபதி தசைய புத்தி நடக்குமானால் பெண் பிள்ளைகளுக்கும் தெரியும், ஆண் பிள்ளைகளும் தெரியும், சிம்ம ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடும். எப்படி திருமணம் கைகூடும்? உங்களுக்கு கனவும் நினைவாக போகிறது. வாழ்க்கையில் நீங்கள் கண்ட கனவில் நிச்சயம் லட்சியம் எல்லாம் வெற்றி அடையப்படுகிறது. சிம்ம ராசி அன்பர்கள், உங்கள் ராசி 12 சுக்கிரன் இருக்கிறார். விரயஸ்தானமாக இருந்தாலும் அது பெரிய அளவு பாதிப்பு இல்லை. வீண் செலவெல்லாம் வராது. அப்படியே வந்தாலும் சுப செலவு தான் வரும். ஒரு காது குத்தத்து, கல்யாணத்துக்கு போகிறது, வீடு கட்டிக்கிறது, இப்படி சுப செலவு தான் வரும். வருத்தப்பட வேண்டாம், நல்லதே. வாழ்க்கையில் இனி எல்லாம் உங்களுக்கு நல்லதே நடக்க. ஒரு முறை சிவன் ஆலயம், உங்கள் அருகில் இருக்கும் சிவன் ஆலயத்துக்கு குடும்பத்தோடு சென்று வாருங்கள். பிரதோஷ நாளில் அனைத்து உங்களுக்கு வாழ்க்கையில் ஜெயம் ஜெயம் ஜெயமே.
பொற்காலம் பொற்காலம் பொற்காலமே. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.